ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏமனா மணி 8 டைம்ஸ். இன்னைக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. சரி, ஓகே எடுப்போம். இது மாட்டிங்கள் போனேன். போகும்போது ஒரு எத்தனை மாட்டிங்கள் 4வது மாட்டிங்கில் காலி ஆகிட்டு அக்கௌண்ட் ஹாட்ஸ் அவுட். ஓகேவா, மறுபடியும் எடுக்க போகிறோம் ட்ரெயின். மறுபடியும் $10 டெபாசிட் பண்ணியிருக்கேன். இது இன்னும் அமௌண்ட்டு போட்டு க்ரோத் பண்ணுவோம் நம்ம, அவ்வளோதான். எங்கே போயிட போகுது வாழ்க்கை? இங்கே தானே இருக்குது பக்கத்தில். பிடிச்சிருவோம் நம்மளும். நம்ம ஜஸ்ட் 15 செகண்டு தான். ரொம்ப நேரம் 1 நிமிஷம் 5 நிமிஷம் வரலாம் நமக்கு பொறுமையாக இருக்க முடியல. இதில் அனலைஸ் பண்ணி நம்ம சரசரன்னு எடுப்போம். அப்படி போனாலும் போகுது. போனால் அது ஆண்டவன் சித்தம், அவ்வளோதான். இந்த மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி மட்டும் தான் நான் ட்ரேட் எடுப்பேன். ஓகேங்களா? ஓகேவா? மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்திருக்கா. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக டவுன் ட்ரெண்டு தான். ஓகே, கீழே உள்ள இந்த லெவலை பிரேக் பண்ண போகுது, அதனால் ஒரு டவுன் பிடிச்சிருவோம். ஃபினிஷ். 15 செகண்ட் கொடுத்துருக்கேன். பார்ப்போம் இது என்ன ஆகுது. நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகும். ஹவு மெனி செகண்ட்ஸ்? ஜஸ்ட் 4, 2, 1. ஓகே, ப்ராஃபிட். ஓ மை காட், கடவுள் நம்மளை எவ்வளோ சோதிக்காமல் பார்த்தீங்களா? இல்லை, நேற்று சும்மா ஏனதான விடாமல் நோட்டு நம்பிக்கை காலி பண்ணிட்டேன். ஓகே, $18 எடுத்துட்டோம். இப்போ அடுத்த இது ரொம்ப கன்சல்டேஷனாக வேகமாக மூவ்மெண்ட் இருக்குது, அதனால் இது நமக்கு வேண்டாம். இப்போ அடுத்ததில் ஒரு ட்ரேட் எடுப்பேன். ஓகே, தலைவன் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான், இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், அடுத்த சப்போர்ட்டு இங்கே வந்து இருக்குது. ஓகே, மார்க்கெட் இது வரை கீழே வரணும். ஓகே, ஃபைன். இந்த இடத்துல அகைன் ஒரு டவுன் கொடுத்துருக்கேன். ஃபுல் அமௌண்ட் தான். நம்ம வந்து பார்க்குற வீடியோ பார்க்குறவங்களுக்கு கடுப்பாகலாம், என்னடா அப்படி பைத்தியக்காரத்தனமாக ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. நம்ம பைத்தியம் தானே, அதை பற்றி என்ன இருக்குது? அவ்வளோதான். ப்ராஃபிட் எடுத்தா ஓகே. 2 ட்ரைடில் எவ்வளோ? $1000 வச்சு இவ்வளோ டெபாசிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ட்ரைடு $18, 2வது ட்ரைடு $18 போட்டு 1000 வச்சு நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்? 2500 நம்ம ஒரு காசு சம்பாதிச்சிருக்கோம். 2500 வராது, 2000 வச்சுக்கலாம். $5 இந்த ப்ரோக்கரேஜ் கமிஷன்லேயே போயிடுது. கமிஷன்லாம் இதில் இல்லை. ரொம்ப ட்ரேடை பொறுத்தவரை ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கணும். லாஸஸ் நிறைய லாஸஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. அது ஒரு முறை 2 முறைல நான்லாம் எப்படி பார்த்தாலும் பல தடவை அடிபட்டிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெரிய அளவில் ரீச் ஆயிடுச்சுன்னா நான் கட்டாயமாக லைவ் போடுவேன். லைவ் ட்ரைடுன்னு வச்சிங்களேன், செமையாக இருக்கும். யூடியூப்பில் நம்ம லைவ் போட்டு விடுவேன். நீங்களும் எடுக்கலாம், நீங்களும் ப்ராஃபிட் எடுக்கலாம். நானும் ஜாலியாக இருப்பேன், ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த இடத்துல டவுன் கொடுத்துருக்கேன். அவனை கேப் அப்பாக வந்துச்சு 15 செகண்ட்ஸில். இப்போ அதை ஃபுல் பண்ணதுக்கு டவுன் ஆகணும் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கேன். பார்ப்போம், கிடைச்சா லாபம், போனால் லாஸு. இந்த இது லாஸா ப்ராஃபிட்டு? ஓ மை காட், கடவுள் என்ன நம்மளை இப்படி என்று ஒரு செகண்டில் நம்ம இது வந்து கொஞ்சம் சாரி அப்படின்னா கொஞ்சம் பைத்தியம் மாதிரி புலம்பேன். இப்போ தான் சொன்னேன். எத்தனை பிப்பு மைனஸ் வந்து 6.5 நம்ம தப்பிச்சிருக்கோம். ஓ காட், ஓகே, வெரி குட். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எத்தனை ட்ரைட் எடுத்துருக்கோம்? ஒரு நிமிஷம். 1, 2, 3. வெறும் $1000 வச்சு ஃபுல் அமௌண்ட்டை போட்டு எடுத்தோம்னா 3 ட்ரேடு தான். எவ்வளோ வந்திருக்கு? ஆனால் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. அது புரியாமல் நல்லா படி அப்படின்னு சொல்லி எதுக்கு சும்மா போட்டு? நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை கத்தே கொடுக்க மாட்டாங்க யாருமே. வீட்லேயும் சரி, சுற்றி உள்ளவனும் சரி, நீ இப்போ ட்ரேடிங் பண்ண போகிறேன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்களேன், உங்கள் வீட்டில் சொல்லுங்களேன், என்ன சொல்லுவாங்க? நல்ல ஒரு பேரண்ட்டாக இருந்தாங்க சிலவங்க, மோட்டிவேஷன் பண்ணாங்க, பண்ணுடா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு. சில வீட்டில் வந்து அதில் போய் பணத்தை போட்டு நீ விட புரியா, ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி நாலேஜ் தெரியாது. பைனரிங்கிறது ரிஸ்க்கு தான், சும்மா சொல்லக்கூடாது, ஹைலி ரிஸ்க்கு.
ப்ராஃபிட் வரும் போகும். அதுக்கு வந்து நம்ம ரொம்ப எஃபர்ட்டை போட்டு நம்ம 24 ஹவர்ஸும் நம்ம சார்ட்டில் இருந்தால் மட்டும்தான் அதோட மூவ்மெண்ட்லாம் என்ன மாதிரி இருக்குது. நிறைய விஷயம் இருக்குங்க அதில். நான் அந்த இண்டிகேட்டரு கீழே ஓடுத இதெல்லாம் வச்சு நான் பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிங்களா? அதெல்லாம் சும்மா ஒரு பேருக்கு இருக்குது, அவ்வளோதான். அதெல்லாம் வேஸ்ட்டு. இண்டிகேட்டரை பார்த்து நம்ம ட்ரைட் எடுத்தோம்னா நம்ம காலியாகிடுவோம். இங்கே என்ன நடக்குது இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்லவா? இந்த இடத்துல விக் வைக்கணும். ஹரிஷான் லைன் எடுத்து நான் போட்டு காமிக்க பாருங்க. கொஞ்சம் நெட் ஸ்லோவாக இருக்குங்க இன்னைக்கு. இப்போ இந்த இடத்துல லைன் போட்டிருக்கேண்ணா, அந்த லைனு நேராக பாருங்கள் என்னென்ன நடந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து மேலே போயிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கீழே இருக்கா அப்படின்னு. இப்படி தான் நீங்கள் ஒரு லைனை வச்சு நீங்கள் இப்படி பார்த்தாலே உங்களுக்கு புரியும். கோடு வச்சு இப்போ அந்த விக்கு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு விக்கு இருக்கா. இப்போ நான் அது கரெக்டாக அந்த விக்குக்கு நேராக வைக்கிறேன். அந்த விக்குக்கு நேராக என்னென்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள், இந்த விக்குக்கு நேராக ஒரே நிமிஷம் இது பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்களேன், இந்த விக்குக்கு நேராக பாருங்களேன். இந்த இடத்துல இவ்வளோ தூரம் இது கீழே வந்திருக்கும். இந்த இடத்துல விக்கு இருக்குது, இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல கீழே வரதை பார்த்து இந்த இடத்துல செல்லு போட்டால் எல்லாருக்குமே ஆப்பு மாற்றிட்டு பையில போயிருக்கும். இந்த இடத்துல இந்த விவரம் தெரிஞ்சவன் என்ன பண்ணியிருப்பான், ஸ்ட்ராங்கான இதில் ஒரு சப்போர்ட் இருக்குது, விக்கு இருக்குது, அப்போனா என்ன செஞ்சுருப்பான், பை பண்ணி. நானும் அந்த இடத்துல இருந்தால் ஸ்ட்ராங்கிட்ட பை தான் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இவ்வளோதான் கான்செப்ட்டு, ரொம்ப ஈஸி. இப்போ மேலே உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இந்த விக்கை வச்சு விடுங்க. பாருங்கள், கேப் அப்பாகி இந்த இடத்துல போக முடியல, மார்க்கெட்டை உடைக்க முடியல, அதனால டவுன் ஆகிருக்கு இவ்வளோ தூரம். இவ்வளோதான் விஷயம், ரொம்ப ஈஸி. கொஞ்சம் பொறுமையாக நம்ம எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணிட்டு இங்கே கேண்டில் ஸ்டிக்கை வந்து நம்ம ரீட் பண்ண தெரிஞ்சாலே போதும். சொல்லுது புரியுதுங்களா? கேண்டில் ஸ்டிக்கை ரீட் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஒரு உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லெவலு. அந்த லெவல்